வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஐபிஎல்ல ஒரு தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்கு. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் இன்னைக்கு போட்டி போட போறாங்க. கடந்த சில போட்டிகளா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஃபார்ம் எப்படி இருக்கு? சன்ரைஸ் ஹைதராபாத்ல இன்னைக்கு சிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல புள்ளி விவரங்கள பார்ப்போம். இதுவரைக்கும் 2 டீமும் பார்த்தீங்கன்னா 22 முறை பார்த்தீங்கன்னா மோதியிருக்காங்க. இதுல நம்ம சிஎஸ்கே 15 முறையும், எஸ்ஆர்எச் 7 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டேடியத்துல நடந்த 5 போட்டில எஸ்ஆர்எச் 3 முறையும், சிஎஸ்கே 2 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஹோம் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு தான் சாதகமா இருக்கு. ஆனா 2013ல இதே ஸ்டேடியத்துல சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 223 ரன்கள் அடிச்சு, அந்த மாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் யாராலயும் மறக்க முடியாது. சிஎஸ்கே அணிய எடுத்துக்கிட்டா, கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் மற்றும் சஞ்சீப் சாம்சன் மேல பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. மிடில் ஆர்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சிவம் துபைய அடிச்சு ஆடணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் மற்றும் முகேஷ் சௌத்ரி ஆரம்பத்திலே விக்கெட் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதே மாரி எஸ்ஆர்எச் பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல இஷான் கிஷன் கேப்டனா சூப்பரா பண்றாரு. டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மாவ ஓப்பனிங்ல குடுக்க போற அந்த ஃபயர் தான் அவங்களுக்கு பெரிய பலமே. குறிப்பா பவுலிங்ல பிரபுல் கிங்கே மற்றும் இஷான் மலிங்கா சென்னை பேட்ஸ்மேனுக்கு சவாலா இருப்பாங்க. கேப்டன் பேட் கமின்ஸ் திரும்ப வர்றது அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கூடுதல் பலமா இருக்கும். இன்னைக்கு ஹைதராபாத்ல கிளவுடியா இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா மழைக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்ல. பிட்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச் தான். முதல்ல பேட்டிங் பண்ற டீம் பார்த்தீங்கன்னா, 180 பிளஸ் அடிச்சா தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இங்க சேசிங் பண்ற டீமுக்கும் 50% வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. டாஸ் ஜெயிக்கிற டீம் பவுலிங் எடுக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வரோம். இன்னைக்கு யார் ஜெயிப்பா? அப்படின்னு பார்த்தா, சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா 50% வாய்ப்பு இருக்கு. சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 46% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னால அவங்களுக்கு 50% வாய்ப்பு இருக்கு. ஆனா சிஎஸ்கேவோட அந்த வின்னிங் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சென்னை மீண்டு வரக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் தான் இருக்கும். ஆனா கடைசியில நம்ம சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபிரெண்ட்ஸ்? இன்னைக்கு ருத்ராஜோட ஆட்டம் எப்படி இருக்கும்? இல்ல இஷான் கிஷன் டீம் ஜெயிக்க போதா? உங்களோட பிளேயிங் 11ல நீங்க யார வச்சிருக்கீங்க? மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் டாட்டா பை சி யூ.